Hello guys, welcome back. This is my SVG Creatives. In this video, we will talk about part 3 of unboxing new gadgets. என்னென்ன கேஜெட்ஸ்னா ஒரு gimbal and ஒரு green screen வாங்குறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன ஒரு ப்ரோமோட் பண்ண போகிறோம் ஒரு சேனலை. அதனால சேனலோட பேர் வந்து அவரே வந்து சொல்லட்டோம். Hi guys, welcome back to TJB Tamil channel. கைஸ் இவர் கொஞ்சம் பழக்க தோஷம் நம்ம சேனல் வந்து அவரோட சேனலை பற்றி சொல்கிறாரு. ஆனால் அவரோட சேனல் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் நான் தான் அப்படி சொல்லியிருந்தேன். இப்போ வந்து அவரோட சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி வேகமாக போய் அவரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி அவரோட சப்ஸ்கிரைபர்ஸ் யார் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லாட்டி டக்குன்னு ஸ்டாப் ஆகிடும். நின்றுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஸ்டாப் ஆகிடும் அப்பப்போ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கைஸ் ஃபஸ்ட்டு என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் ஸ்க்ரீன் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு ரிவ்யூக்காண்டி நான் இப்போ பண்ண போகிறேன். வாங்க இதை ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். கைஸ் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் க்ரீன் ஸ்க்ரீனு. இப்படி தான் அவங்க கொடுத்துருந்தாங்க ஒரு பேக்கேஜில். இவங்க கொடுத்த பேக்கேஜை நீங்கள் லேசாக தான் கிழிக்கணும். நீங்கள் அப்படி சரியாக கிழிக்காமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் சம்பவம் தான். அதே மாதிரி க்ரீன் ஸ்க்ரீனில் வந்து கரை இருந்துச்சு. அதுதான் எனக்கு என்னடா க்ரீன் ஸ்க்ரீனில் கரை இருக்கேன்னு பார்த்தேன். அது என்னன்னா நான் கஸ்டமர் ரிவ்யூன்ட்டு அதுலேயே இருக்கும். அமேசானில் செல்லர்ஸ்கிட்ட கான்டாக்ட் பண்ணுறதுக்காண்டி அதில் கேட்டதில் அது வந்து பேக் பண்ணும்போது ஏதாவது கரையாக இருக்கும் அப்படின்ட்டாங்க. பார்த்தீங்கன்னா அந்த கரையை தான் தெரியுதா பார்த்தீங்களா? எப்படின்னா இந்த கரை வீடியோவில் தெரியாது. இதை நீங்கள் மறைச்சி பின்னாடி போட்டு தான் இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் இழுக்க மாட்டீங்க. இந்த மாதிரி கரை இருக்குது. இது மட்டும்தான் இதில் எனக்கு பிடிக்காத விஷயம். இந்த இடத்துல மட்டும்தான் கரை இருக்குது. வேறு இடத்துல இருக்கான்னு பார்ப்போம். இது வந்து 8 ஃபீட் 12 ஃபீட்டுக்கு இருக்குது. இது வந்து நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. அந்த கரையை தவிர மற்ற எந்த இஷ்யூவும் இல்லை. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா இதை நீங்கள் ஷவரில் விரிக்கும் போது வந்து 8 ஃபீட்டுக்காக இதாக விரிக்க முடியாது. இதை வந்து நம்ம ரெண்டாக மடக்கணும். மடக்கி தான் நீங்கள் ஒட்டணும். இல்லாட்டி உங்களுக்கு அவ்வளோ கிளியரன்ஸாக இருக்கும். ஆனால் நல்ல ஹெச்டி குவாலிட்டி வேணும்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஆசமான கிம்பல். இது வந்து அமேசான் ப்ராடக்ட் இல்லை. அதனால் இந்த வீடியோ வந்து அமேசான் ப்ராடக்டோட பார்ட் 3 கிடையாது. சாதாரணமாக அன்பாக்சிங்கில் பார்ட் 3. இப்போ போட்டிருக்க 2 வீடியோவோட இதுவும் ஒரு கான்டாக்டான வீடியோ தான். வாங்க அதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். கைஸ் ஃபஸ்ட்டு பேக்கேஜ் எடுத்தோடனே வந்து எனக்குள்ளே இம்பார்ட்டன்ட்டு சொல்லி ஸ்டெபிளைஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் எனக்குள்ளே ஒரு சின்ன கார்டு கொடுத்துருந்தாங்க. இது வந்து விராப்போட பேப்பர், அந்த பிளாஸ்டிக் பேப்பர் இருக்கும்ல, அதை வச்சு இதை இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ். இதுவும் அதே தான். இதில் பெருகாது. இதில் வந்து இந்த மாதிரி வச்சு இந்த ஷேப்பில் வச்சு தான் நம்ம ஸ்டெபிளைஸ் பண்ணி ஆன் பண்ணணும். ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்காண்டி எனக்குள்ளே ஒரு கவுண்டர் வீல் கொடுத்துருக்காங்க. அதை வந்து இந்த நாபை வந்து நம்ம திருக இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மாட்டினதுக்கப்புறம் தான் இதை ஆன் பண்ணணும். ஸ்டெபிளைஸ் பண்ணிவிட்டு நம்ம கிம்பலில் 4-5 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இப்போ கிம்பல் ஓப்பன் பண்ணியாச்சு. எடுத்தோடனே மேனுவல் கொடுத்துருக்காங்க. 3 ஆக்சஸ் கிம்பல் ஃபார் ஸ்மார்ட் ஃபோனுன்ட்டு. அதுக்கப்புறம் இதில் என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள், ஒரு ரோப்பு, அதுக்கப்புறம் ஒரு மினி ட்ரைபாடு, அதுக்கப்புறம் இந்த ஒரு இது கொடுத்துருந்தாங்க. இது வந்து நம்ம இந்த கிம்பால் எங்கேயும் தூக்கிட்டு போகிறதுக்காண்டி இந்த ரோப்பு இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிம்பலை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கிம்பலையும் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு ஒரு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்லேயே நம்மளுக்கு டிஃபால்ட்டாக ஒரு மினி ட்ரைபாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு யூஎஸ்பி கேபிள் சொன்ன மாதிரி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மெயினான ப்ராடக்ட் நம்ம கிம்பல் எடுத்துடலாம். இது வந்து அந்த ரோப்பு இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி எடுக்கிறதுக்காண்டி. அதே மாதிரி 4-5 இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு முதவே கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு ஸ்டெபிளைஸ் பண்ணுறது அதை கடைசியாக பார்க்கலாம். வந்து நீங்கள் ஆன் பண்ணவுடனே ஃபஸ்ட்டு மோடு வந்து சாதாரண மோடு. இப்படி திருப்பினீங்கன்னா அங்கிட்டு திரும்பும், இப்படி திருப்பினீங்கன்னா இங்கிட்டு திரும்பும், இப்படி திருப்பினீங்கன்னா அங்கிட்டு திரும்பும், இப்படி திருப்பினீங்கன்னா இங்கிட்டு திரும்பும். செகண்ட் மோடு வந்து இப்படியும் மட்டும்தான் திரும்பும், மேலேயும் கீழேயும் திரும்பாது.
தேர்டு மோடு வந்து லாக் மோடு. இந்த சைடு மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி திருப்பினாலும் திரும்பாது, இப்படி போனாலும் வராது. செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம இந்த இடத்த இந்த டிஜிடெக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலேயே நம்ம தொடக்கூடாது. கிம்பலை ஆன் பண்ணதுக்கப்புறம் அது வரையும் நீங்கள் தொட்டுக்கலாம். இது வந்து 155 டிகிரி தான் சுற்றுறது. இது ஒரு கொஞ்சம் இதான விஷயந்தான். இது வந்து டிஜிடெக்லேருந்து DSG005 கிம்பல். இந்த கிம்பலை இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். கைஸ், இப்போ வந்து கிம்பலை ஆன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்படி ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கணும். வந்து ஃபோன் இப்படி நிற்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி பிடிச்சிட்டு ஆன் பண்ணுங்கள். ஆன் ஆயிடுச்சு இப்போ கிம்பல். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இதுக்கு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் மோஸ்ட்டாக நான் சொல்லப்போனால் அது வேஸ்ட்டு தான். இப்போ நம்ம மேனுவலாகவே நம்ம பார்ப்போம். இப்படி திருப்பினோம்னா திரும்பும், இங்கிட்டு திரும்பினோம்னாலும் திரும்பும். இது வந்து இப்படி பண்ணோம்னாலும் கீழே இறங்கும், மேலே தூக்கணும்னா மேலே தூக்கும், சைடில் திருப்பினோம்னா சைட்லேயும் திரும்பும், இங்கிட்டு திருப்பினோம்னா இங்கிட்டு திருப்போம். அடுத்த மோடு பார்த்திங்கன்னா இப்படி பண்ணாலும் லாக் ஆகிருக்கும். ஆனால் இப்படிலாம் பண்ணோம்னா லாக் ஆகிருக்காது. அதுக்கு அடுத்த மோடு பார்த்திங்கன்னா எங்கிட்டு போனாலும் லாக் தான். இதுதான் இந்த கிம்பிளோட யூசஸ். அதுக்கு இது வந்து 3000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. இதுலேயே ஒரு பவர் பேங்க்கும் டிஃபால்ட்டாக இருக்குது. இந்த பவர் பேங்க்கு அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் கேபிள். சாதாரணமாக மைக்ரோ USB தான், சி டைப்லாம் கிடையாது. சி டைப் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிற கிம்பிளுக்கு மட்டும்தான் வருது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே இப்போ நான் இங்கே தொட்டேன், இங்கே லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சா. அந்த இடத்த தொடவே கூடாது. நம்ம இந்த எட்ஜு தான் நம்மளுக்கு லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த ஆப்பில் ப்ளூடூத்தோடு கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இந்த பட்டன் அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வரும். இப்போ வந்து இதில் இருக்கிற மோட்ஸை பார்த்தாச்சு. அடுத்து வந்து இதில் இருக்க ஒரு ஜாய்ஸ்டிக் இருக்குது. இந்த ஜாய்ஸ்டிக் வந்து நீங்கள் எங்கிட்ட வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம், மேலே கீழே இந்த மாதிரி. இதில் எடுத்த ஒரு சில ஃபுட்டேஜ் வந்து இப்போ நாங்கள் சைடில் ஓட்டி காமிக்கிறோம், பாருங்கள் கைஸ். இப்போ வந்து நம்மளோட டிஜிடெக்கோட கிம்பலை நல்லா பார்த்தாச்சு. இந்த அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இப்போ நம்ம 2 ப்ராடக்ட் பார்த்துருக்கோம். 2 ப்ராடக்ட்டுமே நம்ம ஸ்டுடியோவுக்கு தேவைப்படுது, அதனால் இது வாங்கியிருக்கோம். அதே மாதிரி இந்த கிம்பிள் எடுத்த ஃபுட்டேஜஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆசமான ஒரு பட்ஜெட் கிம்பிள். இதோட ப்ரைஸ் வந்து நான் ஷாப்பில் வாங்கினப்போ 6000 rupees, வாங்கி இப்போ ஒரு 10 days தான் ஆகுது. இதுக்கு வாரண்ட்டி கேரண்டிலாம் கொடுக்க மாட்டாங்க. அது வந்து 10 daysக்கு மட்டும் வாரண்ட்டி இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. மோட்ரு ரீப்ளேஸ்மெண்ட்லாம் கிடையாது இதுக்கு. அதனால தான் நான் சொன்னேன், வார்னிங் கொடுத்துருக்காங்க அவங்க, பயங்கர வார்னிங். இந்த மோட்டார் 3 மோட்டாரையும் மட்டும் நீங்கள் தொட்டுறாங்க. இந்த கிம்பல் வாங்கினீங்கன்னா நீங்கள் இந்த 3 axis கிம்பல் ஸ்டெபிளைசர்னு ஒன்று இருக்கும், அந்த மேனுவலை படித்து பார்த்துக்கோங்க.